என்னை விட திறமையான ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவு நடிப்பு நடிக்காங்க நீங்களே பாத்திருப்பீங்க. இவ்வளவு கண்டென்ட் எடுத்து பண்றாங்க. அவங்கலாம் இப்பதான் உள்ள படத்துல எடுக்குன்ட்டு இருக்குச்சுல, நீ வந்து இப்படி வந்து அநாரியமா பேசிய பண்ணி பேல நான் கேட்க, அதான் தப்புங்க. நான் தான் ஏசினது. கண்டிப்பான. அதாவது இன்னொரு விஷயம் ஒண்ணு என்னன்னா, ஒரு சமீபத்துல இன்னொரு நேர்காணல்ல வந்து ஆணவ கொலை, கவினுடைய ஆணவ கொலையை பத்தி கேள்வி கேட்கும்போது தன்னுடைய சாதி பெருமை பேசுறவரா திவாகர் தெரியுறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு வந்து இந்த சாதி பெருமைங்கிறது பிடிக்காது எனக்கு. ஏன்னா இப்போ நம்ம வீடியோ போடுறோம், என் வீடியோ யாரு பாக்கா? எல்லா ஜாதியும் பாக்காங்க. எல்லா ஜாதியும் பார்த்து ஒரு படமோ ஏதோ எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்க்க போய் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். சொல்லுங்களேன். புரியுதுங்க. என் டிக்டாக்ல வந்து எனக்கு 5 நிமிஷம் கிடைக்கல, அப்போ எல்லாருமே பார்த்தாங்க. எனக்கு உள்ள ஆள் மட்டும் லைக் போட்டு எனக்குள்ள ஆள் மட்டும் இது பண்ணி யாரும் பார்க்கல, எல்லா சமூகமே பார்த்தாங்க, எல்லாரும் பார்த்தாங்க. அப்படியேப்பட்ட அப்ப நீ ஒரு சோசியல் மீடியால வரச்சுல வந்து எல்லாரும் வேணும்னு பார்க்கணும். அப்ப நீ தற்கொலையா பேசக்கூடாதுல்ல. இப்ப எங்க ஊரை பொறுத்தவரைக்கும் நாங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கோம். இந்த நாய் பேசுன்னு சொல்லி நம்ம மத்த எல்லாத்தையும் பேசக்கூடாது. எல்லாருமே நல்ல தன்மையா தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு போறோம், மதுரையிலே எடுத்துருங்களேன், மதுரை சைட்ல எல்லாரும் வீட்டுக்கும் போறோம். என் இன்ஸ்டால பெரிய பெரிய ஆட்கள் வீட்டுக்கு போறோம், வந்தா உட்காருங்க சாப்பிடுங்க வைங்கன்ட்டு அவ்வளவு அன்பா இருப்பாங்க. யாருமே இது வரைக்கும் ஆச்சு இந்த ஜாதி வரியில இது வரைக்கும் யாரு என்கிட்ட பேசணும் கிடையாது, வாங்கணும் கிடையாது. இந்த தற்கொலை ஒண்ணுதான் இப்படி பேசிட்டு கிடக்கு. ஆமா, இவனை வந்து இப்படி பேசுறவன செருப்பால அடிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன்.